பவுலும் சீலாவும் ஆவியானவர் அனுப்பப்பட்டு வருகிறாங்க. ஆவியானவரால் பேசப்படுற அவரோட வாழ்ந்து வர்ற வார்த்தைகள் ஆவியான கொடுக்கிற வார்த்தைகள். அது கொடுக்கும்போது அடி வந்தா அவருக்கு ஆண்டவருக்கு மறைவா இருக்குமா? அதுக்கு இருக்கும்போது ஒரு பாடு வந்தா ஆண்டவருக்கு மறைவா இருக்குமா? எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஸோ இது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் இது தேவன் பார்க்கிறார், இதில் ஒரு நன்மை இருக்குது, இது கர்த்தருடைய சித்தம் என்று அவங்க அக்செப்ட் பண்ணதுனால தான் they were able to sing songs even in the midst of the sufferings. Amen. Hallelujah. அதுதான் விசுவாசம்ன்றது. அதுதான் எல்லாம் நல்லா இருக்கும்போது விசுவாசத்தை பாடுறது இல்லை. எல்லாம் அட்வர்ஸ், எல்லாம் மாறி எதிர்பார்ப்புக்கு மேலே தாறுமாற ஓடும் போது நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் பலக்குமானால், நம்முடைய வாயில கர்த்தர் வார்த்தை துதி வருமானால் அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஆமென். அந்த இடம் அசைந்ததுங்க. பூமி எதிர்ச்சியை கொண்டு வந்த ஒரே சம்பவம், மனுஷனால பூமி எதிர்ச்சி வந்தது அந்த பவுலும் சீலாவால் தான். உலகத்தில் ரெக்கார்டு அற்புதங்கள் செய்தார். அந்த இடம் அசைந்தது. அவர் கட்டினவன் அடித்தவன்லாம் என்ன பயந்துருப்பான். அதனால தான் அந்த கட்டினவன் காலில் விழுற ஆண்டவமாரே, ஆண்டவனை போய் அடிச்சு போட்டேனே. ஸோ அப்படிப்பட்ட அந்த பாடுகளும் உபத்திரங்கள் வரும்போது தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன்றதை ஒரு அற்புதத்தாலே கர்த்தர் வெளிப்படுத்துவார்.